கண்ணியம் நிறைந்த ஹனஃபி மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளுக்கும் ஆலிம்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் பீர்பாய்களுக்கும் கலீஃபாக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாம் தொழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு ஒரு இடம் தேவை, நமக்கு ஒரு காலம் தேவை. எல்லா நேரத்துலையும் நம்மளால் தொழுதிட முடியாது. தொழுவதற்கான நேரம் இருக்கிறது, தொழக்கூடாதற்கான நேரமும் இருக்கிறது. தொழக்கூடாத நேரத்தில் நம்மளால் தொழ முடியாது. அதற்கு தொழுவதற்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம தொழுவ முடியும். நம்ம நினச்ச இடத்துலலாம் தொழ முடியாது. நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நோன்பு பிடிப்பதற்கு அந்த ரம்லான் மாதம் வர வேண்டும். அப்படி இல்லை, நான் நஃபிலான நோன்பு பிடிக்க போகிறேன்னு சொன்னால் கூட அந்த சஹர்லேருந்து இஃப்தார் வரை தான் நாம் அந்த நோன்புடைய அமலிலே இருக்க முடியும். ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றால் வருஷத்தில் ஒரு முறை, அந்த ஜக்காத்தை வாங்குவதற்கு தகுதியான ஆள் நம் முன்னால் வர வேண்டும். ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்றால் வருடத்தில் ஒரு முறை, அது அங்கு சென்று தான் அந்த ஹஜ்ஜுடைய அமலை இபாதத்தை நாம் செய்ய முடியும். இப்படி அல்லாஹு தஆலா தனக்காக செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளுக்கும் எல்லா அமலுக்கும் ஒரு நேரத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான், ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஆனால் அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிக்ர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், பெருமானாருடைய ஸலவாத் ஓத வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, பெருமானாரின் மீது ஸலவாத் ஓதணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஓதிருங்க. அந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிக்ரை அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறாரு ஒருத்தர், கோடியாக வந்து நம்ம காலில் கொட்டுறாரு ஒருத்தர். அவர் சும்மா கொட்டிடுவாரா? ஏன் அவர் கொட்டுறாருன்னா, அவர் நம் மீது முஹப்பத் வைத்திருக்க வேண்டும், நம் மீது பிரியம் வைத்திருக்க வேண்டும். பிரியம் வைத்திருந்தால்தான் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறான், மனைவிட்ட கொடுக்குறான், மக்கள்கிட்ட கொடுக்குறான், இல்லை வாப்பா அம்மாட்ட கொடுக்குறான்னு வச்சுப்போமே. அவன் கொடுக்குறான், ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்னா, அவன் அந்த அளவு அதிகமாக அவர் மீது முஹப்பத் வைத்திருக்கின்றான். முஹப்பத் வச்சதுனால தான் அவ்வளோ பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறான். இந்த நேமத்துல்லாஹ் லா தஹ்சூஹா, அல்லாஹுடைய நேமத்துகளை நம்ம எண்ணணும்னு சொன்னால் எண்ணில் அடங்காது. அப்படி அல்லாஹு தாலா நமக்கு அவனுடைய நேமத்துகளை நம்ம மேலே கொட்டிக்கிட்டு இருக்கானா, அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா பெருமானாருடைய உம்மத்தின் மீது அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா முஹப்பத் வச்சிருக்கான். அப்படி வச்சதுனால தான் நேமத்துகளை தூக்கி கொட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம மேலே. அதில் உச்சக்கட்ட நேமத், அஃப்லு நேமத் அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்துருக்குறான். இன்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி அது எதில் இருக்குது? அல்லாஹுடைய ஜிக்ரில் இருக்குது. எல்லாமே அல்லாஹுடைய ஜிக்ரில் இருக்குது. ஆனால் அந்த அல்லாஹுடைய ஜிக்ரில் இருக்கிறதோட நான் சேர்றப்ப நம்ம எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தர் அல்லாஹுலான்னு ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். உதாரணத்துக்கு ஒருத்தர் அல்லாஹுலான்னு ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நான் என்ன பண்ணுறேன்? அவர்கிட்ட போய் நான் பேச்சு கொடுக்குறேன். பேச்சு கொடுத்து நான் வேற ஒரு விஷயமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் இவ்வளோ நேரம் அவர் அல்லாஹுலான்னு ஜிக்ரில் இருந்தார். நான் போய் அவர்கிட்ட பேச்சு கொடுத்ததுனால அவரோட ஜிக்ரு, நானே ஜிக்ரில் இல்லாமல் இருக்கேன். நான் போய் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தோன்னே என் ஜிக்ரு ஏற்கனவே இல்லாமல் இருந்தது. இப்பொழுது நான் அவரோடு சேரும்போது அவளோட ஜிக்ரும் சேர்ந்து இல்லாமல் போய்விட்டது. அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹுடைய ஜிக்ரில் தான் இருக்கு. நம்மோட சேர்ந்து நாம் அதை அல்லாஹுடைய ஜிக்ரை சேர்ந்து செய்ய வைக்கிறோமா? இப்போ இந்த காத்து இருக்கே, காத்து எப்பவுமே அல்லாஹுடைய காத்து ஒரு ஷை தானே. ஏர் வந்து ஒரு படைப்பு, நம்ம கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் அது இருக்கிறதுனால தான். அது இருக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியலையே, அதனால அது இல்லை. கண்ணுக்கு தெரியலன்னா அது இல்லைன்னு ஆயிடுமா? கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அது இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நம்ம ஹயாத்தா ஜிந்தாவா உக்காண்டிருக்கமே, அதுதான் காத்து இருக்கிறதுக்கு ஆதாரம். காத்து இங்க இல்ல, ஆக்சிஜன் இங்க இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம யாரும் இங்க இருக்க முடியாது. கண்ணுக்கு தெரியலையே, கண்ணுக்கு தெரிய வேண்டாம், இருந்தாலும் நான் இருக்கிறல்ல, நான் இருக்கிறதுக்கு ஆதாரமே காத்து தான். ஜிக்ரிலே இல்லாத நான் ஹயாத்தாக இருக்கிறேன். ஆனா ஜிக்ரில செஞ்சிட்டு எப்பவுமே அல்லாஹ்வுடைய ஜிக்ரில இருக்கிறவங்க எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. என்னடா லாஜிக்ரு? யார் ஜிக்ரில இருக்கிறாங்களோ அவங்க தான் ஹயாத்தானவங்க, ஜிக்ரில இல்லாதவங்க செத்த சவன்றாங்க. அப்போ ஜிக்ரில இல்லாத நானே ஹயாத்தா இருக்கேன். சதான ஜிக்ரில இருக்கக்கூடிய அவர்கள் இறை நேசர்கள் நபிமார்கள் அவங்க எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்கன்னா காத்திருக்குன்றத நம்புறோம்ல. கூடவே நம்ம எங்க இருந்தாலும் குலியாமுல் ஃபஸருல்லா ஹமலுக்கும் ரசூலு முஃமினூன்ல நம்ம எங்க இருந்தாலும்
ஜிக்ர்ல இல்லாத நடமாடுற மையத்தா இருக்கக்கூடிய நானே இங்கே இருக்கிறேன்றப்ப எப்பொழுதும் ஜிக்ரிலே இருப்பவர்கள் அல்லாஹும் முஹம்மது ரசூலுல்லாஹும் அந்த ரசூலை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்கள் அவர்கள் என்னோடு இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ அந்த காத்து இருக்கு. இந்த காத்து என்ன? அது ஒரு ஷெய் தான். இன்மின் ஷெயின் இல்லா யுசபி பிஹம்தியில் அதுவும் ஒரு படைப்பு தான், அதுவும் ஹல்க்கு தான். அது அல்லாஹ் ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அல்லாஹுடைய ஜிக்ரில் இருக்கு. எனவே தான் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க. கௌசுல் ஆலம் யாருடைய பாதரட்சை இங்கே இருக்கிறதோ, பாத சுவடு இங்கே இருக்கிறதோ, அவர்கள் பயான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பறவை அது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு, சத்தம் போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. அது அவர்களுடைய இந்த பயானுக்கு இடையூறு அடிக்குது, இடையூறு. உடனே அவர்கள் உத்தரவு போடுகிறார்கள், யாரி ஹுதி ஹாதி சாயா, கத்திக்கிட்டே பறந்துக்கிட்டு இருக்கு, இந்த பறவையினுடைய தலையை போய் பிடிச்சிரு அப்படின்னு காத்துக்கு உத்தரவு போடுறாங்க. காத்து இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம் அல்லாஹுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது, காதருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த சனப்பொழுதிலே அப்துல் காதருடைய பேச்சை கேட்டேன். உடனே பிச்சு போட்டுருச்சு. தலை ஒரு பக்கம் போயிடுச்சு, உடம்பு ஒரு பக்கம் போயிடுச்சு. மஜ்லிஸ் முடிச்சதற்கு பிற்பாடு அந்த பறவை எடுக்கிறாங்க, தலையை எடுக்கிறாங்க, உடம்பு எடுக்கிறாங்க, ரெண்டத்தையுமே சேர்க்குறாங்க. சேர்த்து கூம்பு இது நின்றான்றாங்க, பறந்து போயிடுது. காதிர் ஹயாத்தை கொடுத்தான். அந்த காற்று அல்லாஹ் காதிருடைய ஜிக்கரில் இருந்தது. அப்துல் காதருடைய ஜிக்கர் உத்தரவை கேட்டு அந்த காத்து அந்த ரெண்டு பறவையுடைய தலையை இல்லாமலாக்குனது. எந்த காதிர் ஹயாத்தை கொடுத்தார்களோ இப்பொழுது அப்துல் காதர் அந்த உயிரை வாங்கி திருப்பி ஹயாத்தை அப்துல் காதர் கொடுக்குறாங்க. அப்போ அந்த காத்து அல்லாஹுடைய ஜிக்கரில் இருக்கு, அல்லாஹுடைய ஜிக்கரில் இருக்கிறதுனால தான் கௌசுல் ஆலத்துடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம சுவாசிக்கிறோமே அந்த காத்து நமக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே இன்மின் ஷெய்னியுல்லா யுசபி பிஹம்தியுடைய அமைப்புல அது அல்லாஹுடைய ஜிக்கர்ல தான் இருக்கு. அந்த காத்தை உள்ள வாங்குற நம்ம அல்லாஹ்வோட ஜிக்கர்ல இருக்கிறோமா? எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி நஃபஸின் சுஆலானி வக்தல் துகூலி வக்தல் குரூஜி வக்தல் துகூலி. உள்ள போறப்ப எப்படி போச்சு, ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் கேள்வி இருக்கிறது, ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் கேள்வி இருக்கு. உள்ள போறப்ப எந்த நிலையில அந்த மூச்சு போச்சு, வெளியே வரப்ப எந்த நிலையில அந்த மூச்சு வந்துச்சு. எனவே தான் நம்ம ஷேகுமார்கள் அவங்க கையை பிடிச்ச உடனே அவங்க சொல்லித்தரது என்னது, அல்லாஹு அல்லான்ற ஜிக்ர்ல இருப்பா, ஒரு மூச்சு காத்துக்கும் கேள்வி இருக்குப்பா, அல்லாஹு அல்லான்ற ஜிக்ர்ல இருப்பான்றத சொல்லுவாங்க. அப்போ அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரவுலாக்கு போகிறாங்க. ரவுலாக்கு போயிட்டு அவங்க பெருமானார்கிட்ட துவா கேட்குறாங்க, பெருமானாரே இந்த ஊரில் என்ன தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, நான் உங்களுடைய விருந்தாளியாக வந்திருக்கிறேன், இப்போ எனக்கு பசிக்குது, நீங்கள் தான் உணவு கொடுக்கணும். யார் சொல்கிறா? அபூ அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ரவுலா முன்னாடி போயிட்டு, யாரும் இந்த ஊரில் எனக்கு யாரும் தெரியாது, நான் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கேன், உங்கள் விருந்தாளியாக தான் வந்திருக்கேன், நீங்கள் தான் எனக்கு உணவு கொடுக்கணுன்றாங்க. அப்படியே தூக்கம் மிகைக்குது, தூங்குறாங்க. தூக்கத்தில் பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வராங்க. கனவுல பார்த்தா அவங்க உணவு கொடுக்குறாங்க. அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவர்களுக்கு முழிப்பு வருகிறது. விழித்து பார்த்தால் அந்த உணவு அவர்கள் கையில் இருக்கு, பாதி உணவு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்தது, அதை கனவுல பார்க்கல, உணவு கனவில் பார்த்த உணவு மட்டும் நினைவில் வந்தது. கனவில் பார்த்த உணவு மட்டும் நினைவு வரவில்லை, அந்த உணவு மட்டும் நினைவில் இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நிஜத்துல தான் இருக்காங்க. நிழலே இல்லாத பெருமானார் அவர்கள் நிழல் இல்லாமல் கனவில் மட்டும் வந்தார்களா? நிஜம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். நேசருடைய நிலை அதுதான், வலிமாருடைய நிலை அதுதான், நபிமாருடைய நிலை அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருக்கிறாங்கன்றதுக்காகத்தான் எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு உள்ள இருக்காங்க? நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு ரூமுக்குள்ள பயங்கர இருட்டா இருக்கு. அந்த ரூமுக்குள்ள ஒரு குழந்தைய விட்டு பாருங்க, போகுமா? போகாது. அந்த குழந்தை பயப்படும். அந்த இருட்டான ரூமுக்குள்ள போக சொல்லி கதறும், அழுவும். இப்ப அதே ரூமுக்குள்ள உம்மா இருக்கா, உம்மா மடியில வச்சிருக்கா, உம்மா தோல்ல வச்சிருக்கா. அப்ப அந்த ரூம் எவ்வளவு இருட்டா இருந்தாலும் அந்த குழந்தை பயப்படுமா? எவ்வளவு இருட்டா இருந்தாலும் பயப்படாது. அந்த இருட்டுல அது தூங்கவும் செய்யும், அந்த இருட்டுல அது விளையாடவும் செய்யும். ஏன்? எவ்வளவு இருட்டா இருந்தா என்ன, அந்த ரூம் எப்படி இருந்தா என்ன காப்பாத்த எங்க உம்மா இருக்கா. ஹயாத்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 அடி கபருக்குள்ள போய் அடைஞ்சிருக்காங்கன்னா என்ன காரணம்? ஏன் உம்மத்தவர்கள் உள்ள வரத்துக்கு பயப்படக்கூடாது. பெருமானார் நம்ம கபருக்குள்ள போனா நம்மை காப்பாற்ற நம்ம ஹபீப் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு உள்ள
தைரியத்தில் வரணும். அந்த குழந்தையை போல் தைரியமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நமக்காக உள்ள போனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹயாத்துன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பழக்கிருப்பாங்க சஹாபாக்களை. அடிக்கடி சொல்றது அலி ரலியல்லாஹு தஆலா. ஜிஹாத் நடக்குது, சண்டை போடுறாங்க. கலிமாவை கபூல் செய்யாதவருடன் அலி ரலியல்லாஹு தஆலா சண்டை போடுறாங்க. சண்டை போட்டப்ப அலி ரலியல்லாஹு தஆலா கை ஓங்கி விட்டது. ஹைபர் கதவை இத்தனை பேர் போய் தள்ளினாலும் 10 பேர் போய் தள்ளினாலும் அந்த ஹைபர் கதவை தள்ள முடியாது. அதை ஒத்த கையில் நிறுத்துவாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. அதுவும் இடது கையில் நிறுத்துவாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய கை தான் மிகைக்கும். அவங்க கை மிகச்சிடுச்சு. கலிமாவை கபூல் செய்யாதவர் கீழே விழுந்துட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா வெட்ட போறாங்க. ஜிஹாத் நடக்குது. ஜிஹாதில் வெட்ட போறப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய நிலை என்ன? நம்ம இப்போ மௌத்தா போகிறோம், நம்மளை இப்போ அலி கொல்ல போகிறாங்க, நம்ம சாவ போகிறோம். சாகுறதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் அலியை அசிங்கப்படுத்திடலாம், அலி ரலியல்லாஹு தஆலா அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு காரி துப்பிடுறார், முகத்தில் துப்பிடுறார். நம்ம மௌத்தா தான் போகிறோம், நம்ம இறக்க தான் போகிறோம். இறக்குறதுக்கு முன்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா அசிங்கப்படுத்திட்டு மௌத்தா போனோம் அப்படின்றத பண்ணிடலான்னு துப்பிடுறார். துப்புன உடனே சாதாரண ஆள், ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு வீரன், அவனுக்கு இது நடக்குது. ஒரு போரில் ஒரு வீரனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு இது நடக்குது. ஏற்கனவே வெட்டலான்னு இருக்கிறவனை ஒருத்தன் துப்புறான், கீழே இருக்கிறவன் துப்புறான்னு சொன்னா ஒரு வெட்டில பிடிச்சி அவன் உயிரை எடுக்கலான்னு இருந்தவன் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை கொடுத்த உடனே என்ன பண்ணுவான்? உன்னை அணுவணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்றேன். ஒரே வெட்டில் உன்னை கொலை பண்றது கிடையாது, உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி உன்னுடைய உயிரை இல்லாமல் ஆக்குவேன் தான் பண்ணுவான். ஆனா இங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவன் என்ன பண்றான்? எழுந்துடுறாங்க. எழுந்துட்டு அவனையும் எழுப்புறாங்க. திருப்பி அவன்கிட்ட வாழை கொடுக்குறாங்க. வா நம்ம திரும்ப சண்டை போடலாம். இப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா கை ஓங்கியது. இப்ப திரும்ப சண்டை போடுறப்ப அவனுடைய கை ஓங்கியது என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா உயிரே போகக்கூடிய நிலை. அவருக்கு ஒண்ணுமே புரியல. கேட்கிறான், முன்னாடி நான் வெட்டியிருந்தேன், நீ துப்புவதற்கு முன்னால் நான் வெட்டியிருந்தேன் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நான் செய்யக்கூடியது. இப்பொழுது நீ துப்புனதுக்கு அப்புறம் நான் வெட்டிட்டேன்னு சொன்னா, நீ துப்புனதுனால என் நஃப்ஸ் பாதிக்கப்பட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டேன்றதுக்காக நான் உன்னை வெட்டினேன் ஆயிடக்கூடாது. எந்த செயல் செய்தாலும் என் நஃப்ஸுக்காக செய்தேனாக கூடாது. நான் என்ன செயல் செஞ்சாலும் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்காகத்தான், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்காகத்தான். இப்படி உங்களை பக்குவப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் உண்மையான தலைவர், அவர்களுடைய தீன் தான் உண்மையான தீன். அவன் பாவம் செய்யக்கூடியவன், அந்த கலிமாவை கபூல் செய்யாதவர் பாவம் செய்யக்கூடியவன். அவனுடைய எச்சியும் பாவ எச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த எச்சியில் அந்த உமிழ் நீர் எப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா மேனியில் பட்டதோ அப்பொழுது அந்த உமிழ் நீர் பரிசுத்தமானது. எப்பொழுது அந்த உமிழ் நீர் பரிசுத்தமானதோ, அந்த உமிழ் நீர் எந்த நாவிலிருந்து வந்ததோ அந்த நாவு பரிசுத்தமானது. அந்த நாவுக்கு கலிமாவை கொடுத்தான் அல்லாஹு தஆலா. ஹிந்தா என்ற பெண்மணி, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா, அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. அவங்கள ஷஹீதாக்கப்பட்டு வெட்டப்பட்டு கிடக்குறாங்க. அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்புல என்ன பண்ணுது அந்த பெண்மணி? என்ன பண்றாங்க அந்த பெண்மணி? அவங்களுடைய குடலை உருவுறாங்க. குடலை உருவி மாலையா போடுறாங்க. ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏத்துருக்காரு இவரு. இவ்வளோ காலம் நம்ம இருந்த தீனை விட்டுட்டு பெருமானார் வந்து சொல்லக்கூடிய தீனுக்கு பின்னாடி போயிருக்காரு அப்படின்ற கோபம். குடலை உருவி மாலையா போடுறாங்க. ஈரக்கொலை துண்டை அதை எடுத்து வாயில வச்சு உரிறாங்க. எதற்காக? அவங்க மேல இருக்க வெறுப்பு, அவங்க மேல அவ்வளோ கோபம், அதற்காக செய்யறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, எப்பொழுது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உதிரம் இந்த அவனுடைய வயிற்றுக்குள் போனதோ அந்த வயிறை நரக நெருப்பு தீண்டாது. வயிற நரக நெருப்பு தீண்டக்கூடாதுன்னா வயிறும் உடலும் பிரிந்தால் இருக்கும். அப்ப அந்த உடலும் இஸ்லாத்திற்கு வர வேண்டும். இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற அந்த நாவிலே கலிமாவை மொழிய வைத்தான் அல்லாஹு தஆலா. வெறுப்புல தான் உறிஞ்சாங்க, அவங்க கோபத்துல தான் உறிஞ்சாங்க, கோபத்துல தான் குடிச்சாங்க அந்த ரத்தத்தை. குடிக்கணும்னு குடிக்கல, அவர்கள் மீது அதை வச்சிருக்கக்கூடிய வெறுப்பை வச்சு அந்த ஈரக்குளத்துண்ட கடிக்கிறப்ப சார அதுவா உள்ள போனது, தெரியாம உள்ள போனது இல்ல, முகம்மது வச்சா போனது.
வெறுத்து தான் போனது, தெரியாமல் தான் போனது. அப்படி போய் கூட ஹம்சா ரலியல்லாஹு தஆலா உதிரம் என்பதற்காக ஹிந்தா என்ற பெண்மணி ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவாக மாறினார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி நாயகம் செஞ்சது ஜிஹாதுல் அஸ்கர் செஞ்சாங்க, சிறிய ஜிஹாத் செஞ்சாங்க. அந்த ஜிஹாதில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கீழே விழுந்து கிடந்தாரே அவர் மௌத்தா போயிருப்பார். அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, அவருக்கு பின்னாடி எந்த ஒரு சந்ததியும் வந்திருக்காது. ஆனால் அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா செஞ்சது ஜிஹாதுல் அஸ்கர் கிடையாது, ஜிஹாதுல் அக்பர். ஜிஹாதுல் அக்பர்னா என்னது? போய் மற்ற எதிரிகளை மனிதனை அடிப்பது ஜிஹாதுல் அஸ்கர், சிறிய ஜிஹாத். அது தன்னைத்தானே வெல்ல வேண்டும், தன் நப்சை வெல்ல வேண்டும், அது ஜிஹாதுல் அக்பர். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய நப்சை வென்றார்கள். நப்சை வென்றதுனால அவங்க மட்டும் சொர்க்கத்துக்கு போல, அவங்க எப்பதான் சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. ஜிஹாதுல் அக்பரை வென்றதுனால் அங்க கலிமாவை கபூல் செய்யாதவர் இருந்தாரே, அவர் கலிமாவை கபூல் செய்து அவர் சொர்க்கத்துக்கு போனார். அவருடைய சந்ததி பின்னால் கியாமத் நாள் வரை வருவார்கள். அவர்கள் எல்லாத்தையும் சொர்க்க வாசியாக மாற்றினார்கள். ஜிஹாதுல் அஸ்கர் செய்து கிடையாது, ஜிஹாதுல் அக்பர் செய்து. பின்னாடி வரக்கூடிய இறைநேசர்கள் எல்லாம் என்ன போய் எல்லாம் போரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் போய் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்து எப்படி? எல்லாருமே உயர்ந்த அந்தஸ்துல தான் இருக்கிறாங்க. ஜிஹாதுல் அஸ்கரின் மூலமாக அல்ல, ஜிஹாதுல் அக்பரின் மூலமா. அப்போ இன்னல்லாஹ் இஃப்தரல் அலைக்கும் ஹுப்ப அபீ பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி கமா இஃப்தர அலைக்கும் ஸலாத்த வ ஸௌம வ ஸகாத்த வல் ஹஜ் வமன் அன்கர வாஹித மின் லம் யக்புலுல்லாஹு தஆலா ஸலாத்துஹு ஸௌமுஹு வ ஸகாத்துஹு வ ஹஜ்ஜுஹு. அல்லாஹு தாலா கடமையாக்கியிருக்கின்றான், ஃபர்லாக்கியிருக்கின்றான். யாரை? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹப்பத் வைக்கிறது ஃபர்லு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹப்பத் வைக்கிறது ஃபர்லு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹப்பத் வைக்கிறது ஃபர்லு, அலி ரலியல்லாஹு தஆலா முஹப்பத் வைக்கிறது ஃபர்லு. எப்படி தொழுகை நமக்கு ஃபர்லோ, ஜகாத் நமக்கு ஃபர்லோ, நோன்பு நமக்கு ஃபர்லோ, ஹஜ்ஜு நமக்கு ஃபர்லோ, அதே போல இவங்க 4 பேரை முஹப்பத் வைக்கிறதும் ஃபர்லு. இவங்களை யாரையாவது ஒருத்தரை நிராகரிச்சா அவருடைய தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜி எதையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். அப்போ எல்லா இபாதத்தையும் கொண்டு வந்து எங்க சேர்க்கிறாங்க? அவங்க 4 கலீஃபாக்களோட சேர்க்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்மையும் அப்படித்தான். ஆனா மதீனத்துல் இல்ம் அசாசுஹா அபூபக்கர், ஹீதானுஹா உமர், வ சகஃபுஹா உஸ்மான், வ பாபுஹா அலி. இல்முடைய பட்டினம் நான், அதனுடைய அடித்தளம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, சுற்றுச்சுவர் உமர் ரலியல்லாஹு தஆலா, அதனுடைய மேற்கூரை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அதனுடைய கதவு நுழைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா. மொத்த அமலையும் யார்கிட்ட வந்து சேர்க்குறாங்க? அவங்க கலீஃபாக்கள்கிட்ட வந்து சேர்க்குறாங்க. மொத்த இல்மையை யார்கிட்ட வந்து சேர்க்குறாங்க? தன்னோட சேர்த்து கலீஃபாக்களோட சேர்க்குறாங்க. இப்போ அந்த கலீஃபாக்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறான் அன் தஹபத அமாலக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். யாரை பார்த்து சொல்கிறான்? கலீஃபாக்களை பார்த்து சொல்கிறான். கலீஃபாக்களா அவங்க மொத்த அமலையும் ஆக்கியிருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மொத்த இல்மையும் ஆக்கியிருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பார்த்து சொல்கிறான் அல்லாஹு தஆலா, நீங்க உங்களை போல நினச்சி குரலை ஒசத்தாதீங்க. வலா தர்ஃபா அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தி நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறப்ப அவங்க உங்களை போல நினைச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க? குரலை ஒசத்தாதீங்க. அப்படி குரலை ஒசத்துனீங்கன்னு சொன்னா அன் தஹபத் அமலுக்கும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். அது உங்களுக்கே தெரியாது. யாரை பார்த்து சொல்றான்? அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொல்றான், உமர் நாயகத்தை பார்த்து சொல்றான். அபூபக்கர் நாயகத்தை பார்த்து உமர் நாயகத்தை பார்த்து மட்டும் சொல்லவில்லை அல்லாஹு தஆலா. அபூபக்கர் நாயகத்துடைய இடத்துல என்ன இருக்கு? தொழுகை இருக்கு. தொழுகையே நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் போல கிடையாது. உமர் நாயகத்தை போல எது இருக்கு? நோன்பு இருக்கு, ஜகாத் இருக்கு, ஹஜ் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து சொல்றேன். நீங்க எல்லாமே எந்த இபாதத்தானாலும் சரி, அந்த சஹாபாக்கள் மட்டும் கிடையாது, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எதுவாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மேல பெரிது எதுவும் கிடையாது, எந்த அமலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டும் காட்டியும் அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அப்படி உயர்த்தி வைத்து விட்டுத்தான் சொன்னா வரஃபஅனா லக ஸிக்ரக, உங்களுடைய சிக்கரை உங்களுக்காகவே உயர்த்தினா. யாருக்காக உயர்த்தல? இன்னொருத்தருக்காக உயர்த்தினா அவர் பெரிய ஆளா ஆயிடுவாரு. உங்களுடைய சிக்கரை உங்களுக்காக உயர்த்தினாதான் நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. அல்லாஹ் என் இடத்துல வேற யாருமே கிடையாது, எதுவும் முக்கியம் கிடையாது, எந்த அமலும் முக்கியம் கிடையாது, எந்த இபாதத்தும் முக்கியம் கிடையாது. அல்லாஹுடைய இடத்துல உங்களுக்கு தான் எனக்கு முக்கியத்துவம். அப்போ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாதான் குர்ஆன், அவங்க சொல்லலைன்னா கிடையாது. லாயிஷா இல்லா இஷல் ஆஹ்ரா, பராத்துடைய இரவுல கூட நான் இந்த விஷயத்த சொன்னேன் சென்னை மஜ்லிஸில். லாயிஷல் இல்லா இஷல் ஆஹ்ரா
வாழ்க்கை என்றால் அது மறுமையினுடைய வாழ்க்கை தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இன்னையும் இந்த ரபிக்கும் கால்ஃபசனத்தை மிம்மா தவுத்தூன். நம்ம 1000 வருஷம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அல்லாஹ் கிட்ட ஒரு நாள். இப்போ ரெண்டுத்தினுடைய விளக்கம் என்ன? நம்ம இந்த உலகத்தில் 1000 வருஷம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அல்லாஹ் கிட்ட ஒரு நாள், அல்லாஹ் இடத்துல ஒரு நாள். லா ஈஷா இல்லா ஈஷல் ஆஹிரா, இந்த உலக வாழ்க்கையே இல்லை, மறுமையினுடைய வாழ்க்கை தான். இதனுடைய மஃபூமும் என்ன, இதனுடைய விளக்கமும் என்ன? இந்த உலகம் ஒரு உலகமே இல்லை, மறுமையினுடைய வாழ்க்கை தான். அந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன, அதனுடைய மஃபூம் என்ன? இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது, 1000 வருஷம் வாழ்ந்தாதான் அங்கே ஒரு நாள் வருதான். இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது, அந்த உலகம் தான் நமக்கு முக்கியம். இப்படின்றது ரெண்டுத்துல இப்படிதான் தெரியுது. ஆனா உதாரணத்திற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அப்படி செய்ய மாட்டாங்க. மொத்த தங்க மூட்டையை கொண்டு வந்து அபாக்கு பதிலா அத்தா சொன்னுங்கன்னு சொன்னப்ப கூட பெருமானார் ஒரு புள்ளிய மாத்திரத்துக்கு கூட எனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. கண்டிப்பாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல எந்த விஷயத்தையும் மாத்த போறது இல்லை. நம்முடைய விளக்கத்துக்காக நான் சொல்றேன், லா ஈஷா இல்லா ஈஷல் ஆஹிராவை அதை என்னது குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் சொல்றானோ, இன்னையும் இந்த ரபிக்கும் கால்ஃபசனத்தை மிம்மா தவுதுன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நான் ஹதீஸை நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம யாருக்காவது தெரியுமா? யார் மூலமாவது அல்லாஹு தஆலா சொல்லுவானா? பெருமானார் மாத்தி சொல்றாங்க. பெருமானார் லா உஸ்க்ரு இல்லா ஸிக்ர், நீங்க ஜிக்ர் செய்யாம உங்களை ஜிக்ர் செய்யாம என்னைய ஜிக்ர் செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொன்னா வேற யார் மூலமா அல்லாஹ் சொல்லுவான்? அப்போ பெருமானார் அப்படி செய்யல, உதாரணத்துக்கு மாத்தி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா யார் அதை சொல்வது? அப்ப நமக்கு அல்லாஹுடைய கலாம் தெரியாது, அல்லாஹுடைய பேச்சு தெரியாது. அல்லாஹுடைய பேச்சு தெரிய வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு அல்லாஹுடைய பேச்சு தெரியும். எப்ப நமக்கு அல்லாஹுடைய பேச்சு தெரியாதோ அப்ப நமக்கு அல்லாஹுடைய கேள்வி தெரியாது. எப்ப நமக்கு அல்லாஹுடைய கேள்வி தெரியாதோ அல்லாஹுடைய பார்வை தெரியாது. அல்லாஹுடைய பார்வை தெரியாதோ அல்லாஹுடைய இல்மு தெரியாது, அல்லாஹுடைய இராதா தெரியாது, அல்லாஹை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹுடைய கலாமை சொன்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹுடைய பார்வையை காட்டினார்கள். அல்லாஹுடைய பார்வையை காட்டின பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹுடைய கேள்வியை காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய கேள்வியை காட்டின பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய இல்மை காட்டினாங்க, அல்லாஹ்வுடைய இராதாவை காட்டினாங்க. எதுவுமே தெரியாது. இல்லையே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயத்தை கொடுத்தாங்களே, குர்ஆனை கொடுத்தாங்களே, அதன் மூலமாக நாங்க கண்டுபிடிச்சோமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய சூரத்துல பார்க்கவே முடியாது. அவங்க திஹ்யத்துல் கல்பின்ற அந்த சஹாபியுடைய சூரத்துல தான் கொடுத்தாங்க, மத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக, மத்தவங்க எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக. அப்ப வந்தது திஹ்யத்துல் கல்பியா இல்ல திஹ்யத்துல் கல்பி உண்மையா வந்திருக்காங்களா இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்களான்ற எதுவுமே நமக்கு தெரியாது. முதல்ல அந்த காலத்துல வாழ்ந்தாதான் அந்த திஹ்யத்துல் கல்பியை பார்க்க முடியும். பின்னாடி காலத்துல வாழ்ந்து அல்லாஹ் சொன்னா, ஜிப்ரீல் மூலமா சொன்னா எதையாவது நம்மளால சொல்ல முடியுமா? எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. இல்ல வானத்துல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, அந்த சத்தம் வந்தா மட்டும் அப்துல் காதிர் அலி கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு வானத்துல இருந்து ஒரு வெள்ளி பாத்திரம் வருது, இஷ்ரப் யா அப்துல் காதிர், அப்துல் காதிரை நீங்க இதை குடிங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், அபஹனா லக்கல் முஹர்ரமாத் வஸகத்னா அன்கல் வாஜிபாத். நீங்க இதை குடிச்சுக்கங்க, உங்களுக்கு நாங்க முபாஹ் ஆக்கிட்டோம், உங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சு, எல்லா ஹராமான விஷயங்களையும் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சு, எல்லா வாஜிபான விஷயத்தையும் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு வானத்துல இருந்து சத்தம் வருது. வானத்துல இருந்து சத்தம் வருதா, அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எவ்வளவு பெரிய ஒரு கராமத்து நடக்குது, அல்லாஹு தாலா தான் நமக்கு இந்த செயலை செஞ்சு காட்டான்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஷைத்தானே நீ விரண்டு போயிடு, ஷைத்தான் யா மல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த செயலை அல்லாஹு தாலா செய்து காட்டலன்னு சொன்னா, இப்படி சிரமப்படுத்தலன்னு சொன்னா, எனக்கு அல்லாஹு தாலா இதை செஞ்சிருக்க போறான்னு உடனடியா என்ன பண்ணிட்டாங்க? மறுத்துட்டாங்க. அப்ப அதே போல இப்ப வானத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது, சஹாபாக்களுடைய காலத்துல சவுண்ட் வருது. உதாரணத்துக்கு இன்னடி ஆன அல்லாஹ் லா இலாஹ இல்லான, நான் தான் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன், வணக்கத்திற்குரியவன், நான் தான் அல்லாஹு தஆலான்னு சவுண்ட் வருதுன்னு சொன்னா சஹாபாக்கள்லாம் உடனே சஜ்தால விழுந்திருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருக்காங்களா, வீட்டுக்குள்ள இருக்காங்களா, அவங்க கிட்ட போவாங்க, அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. அந்த சத்தம் வர இடத்துல மேல இருந்து சத்தம் வருது பாருங்க, இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அனன், ஏதோ ஒரு குரல் வருது பாருங்க. நீங்க ஏதோ சிதறல் முன்தஹா இடத்தின் எல்லை தாண்டி போய் அல்லாஹ்விலே போய் சென்று பாத்தீங்களே, அந்த அல்லாஹ் இந்த அல்லாஹ் தானா? இல்ல இந்த அல்லாஹ்னு சொல்லிட்டு ஷைத்தான் வரானான்னு யார்கிட்ட உதாரணம், யார்கிட்ட ஆதாரம் கேட்பாங்க? யார சாட்சி சொல்றதுக்கு கூப்பிடுவாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க. ஏன்னா மேராஜ்ல அல்லாஹ்விலே பார்த்த பெருமானார் தான் சொல்ல வேணும், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் யார் என்று பெருமானார் தான் சொல்ல வேண்டும். அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா தான் இதுன்னு பெருமானார் சொன்னா அப்படியே சஜ்தால விடுவாங்க. இல்ல இது அல்லாஹ் கிடையாது, இது ஷைத்தானோட வேலைன்னா, நாங்க ஹஜ்ல ஷைத்தானை கல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க உண்மையான ஷைத்தானை கல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கல்லால அடிப்பாங்க. அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மூலமாகத்தான் நீங்க ஜிக்ர் செஞ்சுதான், பெருமானார் ஜிக்ர் செஞ்சுதான் அவனை ஜிக்ர் செய்யணும்ன்ற அந்த செட்டிங்கை யார் வச்சது? நீங்களும் நானும் வைக்கல, அந்த செட்டிங்கை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எனவே தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் வரார், எனக்கு நிக்காஹுக்கு வழி இல்லை,
நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஏதாவது கொடுங்கணுன்னா உஸ்மான் கிட்ட போங்க, அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் கனி அவங்க கிட்ட போகிறாங்க. போய் அல்லாஹ்வுக்காண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தா 10 திரஹம் கொடுத்தாங்களாம். எவ்வளோ கொடுத்தாங்க? 10 திரஹம். 10 திரஹத்தை வச்சு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி பெருமானார்கிட்ட வராங்க. அவங்க பெருமானார்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்ட்டு அல்லாஹ்வுக்காண்டி போய் கேட்டேன், 10 திரஹம் கொடுத்தாங்க. அப்படியா, இப்போ முஹம்மதுக்காக நீ கொடுப்பா அப்படின்னு சொன்னேன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருப்பி அவங்க போகிறாங்க. போயிட்டு நிக்காஹுக்காக தேவை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக ஏதாவது கொடுங்களேன். அவர் கையை பிடிக்கிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போய் அவங்களுடைய கசானா பொக்கிஷங்கள்லாம் எங்கே இருக்கோ அங்கே உள்ளே விட்டுறாங்க. உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்க. முன்னாடி அல்லாஹ்வுக்காக சொல்றப்ப 10 திரஹம் கொடுத்தீங்க, இப்போ பெருமானாருக்காக சொல்றப்ப முழு கசானாவையுமே கொடுத்துட்டீங்களே. அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லத்தான் எங்களுக்கு அல்லாஹ் மீது முஹப்பத் வைத்தது, முஹப்பத் வந்தது. அதற்கு முன்னாடி நாங்க அல்லாஹ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். வான பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் அல்லாஹ்ன்ற சொன்னாங்க. அந்த அல்லாஹ் அல்லாஹ்னு அவனோட zikr செஞ்சதுக்கு அந்த அல்லாஹ் எங்களுக்கு என்ன தெரியுமா கொடுத்திருப்பான்? நரகத்தை தான் கொடுத்திருப்பான். எப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து அவர்கள் கொடுத்த விளக்கங்களை எல்லாம் வாங்கிவிட்டு அதற்கு பிற்பாடு அல்லாஹ் சொல்றோம்னா அப்பதான் அந்த அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரஹ்மானாக ரஹீமாக மாறுகின்றான். அப்ப அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கன்னா சொத்துக்களை ஏன் உயிரை கூட கொடுப்பேன். முன்னாடி 10 திரஹம் கொடுத்தது வெறும் அல்லாஹ்வுக்காண்டின்னு சொல்லல, பெருமானார் அனுப்பிவிட்டு அல்லாஹ்வுக்காண்டின்றதுனால தான் 10 திரஹம் கொடுத்தாங்க. வெறும் அல்லாஹ்வுடைய பேரை வந்து வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னவருக்கு அல்லாஹ்வே நரகத்தை தான் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏத்துக்கிட்டு சொல்றவங்களுக்கு தான் அந்த அல்லாஹ்வே சொர்க்கத்தை கொடுக்குறோம். அப்ப இந்த குர்ஆன் இருக்கு, குர்ஆன் யுலில்லு பிஹி கஸீரா வஹதி பிஹி கஸீரா. குர்ஆன் பல பேரை வழிகெடுக்கவும் செய்யும். குர்ஆன் பல பேருக்கு ஹிதாயத்தும் கொடுக்கும். வேற யாரோ நீங்களோ நானோ கிடையாது, குர்ஆன் வழிகெடுக்கும். இது குர்ஆன்ல வரும். குர்ஆன் ஹிதாயத்தை கொடுக்கும். விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய கற்பனையில அல்லாஹ்வுடைய இல்முல இவனுக்கு குர்ஆன் ஹிதாயத்தை கொடுக்கும்னா தான் அந்த குர்ஆன் நமக்கு ஹிதாயத்தை கொடுக்கும். இந்த குர்ஆன் இவனுக்கு லலாலத்தை கொடுக்கும், வழிகேடை கொடுக்கணும் அல்லாஹ்வுடைய இல்முல இருந்தா அந்த குர்ஆன் அவருக்கு வழிகேடை தான் கொடுக்கும். ஒரு ஹதீஸை கூட சொன்னோம்.